ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலோட்டமாக பலன்களை மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கொள்ளாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இதன் காரணம், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு இவை மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25 தேதி வரை மீன ராசியில் உச்சமடைகிறது. இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? நாம் அனைவருக்குமே தெரியும், சுக்கிரன் என்பது லக்ஸுரி, கம்ஃபர்ட், உலகாயத்த இன்பங்களை, நிறைய சௌகரியங்களை, நிறைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். பொதுவாக நாம் ஒரு சொல்லடையாக கேள்விப்பட்டிருப்போம், அவருக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது இந்த சுக்கிரன் என்றால் லக்ஸுரி என்பதும், இந்த சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு உண்டான பிரதி தேவதை மகாலட்சுமி என்பதும், இந்த சுக்கிரன் என்பது ஒருவருக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் அவ்வாறு அள்ளி கொடுக்காது. யாருக்கு கொடுக்குமோ, யாருக்கு அனுகூலமாக இருக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் அள்ளி கொடுக்கும். எனவே நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கும் போது இரண்டு விதமாக பலன்களை பிரிக்க வேண்டும். லக்னத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த ராசியில் இருக்கிறது, நட்சத்திராதிபதி எவ்வாறு இருக்கிறது, ராசியாதிபதி எவ்வாறு இருக்கிறது, அவற்றின் தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது நமக்கு அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு விதம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் சுழற்சி, அதாவது 7.5 சனி வந்து விட்டது, குரு பார்வை வந்து விட்டது, அஷ்டம குரு வந்து விட்டது, ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது என்று வருட கிரகங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே மாதாந்திர சுழற்சியை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சில நேரத்தில் செவ்வாய் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த சுக்கிரனானது மீன ராசியில் உச்சமடைகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள், அதாவது ஆட்சி வீடுகள். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் பயணிக்கும் பொழுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, யாருக்கு இதன் மூலம் அனுகூலம் ஏற்படுகிறது? ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த சுக்கிரன் பாபகர்த்தரி யோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாயும் சனியும் கீழே இருக்கிறார்கள், சூரியனும் ராகுவும் மேலே இருக்கிறார்கள். இந்த 4 கிரகங்களுக்கு நடுவே சுக்கிரன் இருக்கிறது. அதாவது இந்த சுக்கிரனை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வளையத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியும், இந்த வளையத்தை தாண்டினால் என்ன ஆகும், அதாவது இந்த வளையத்தை தாண்டி வெளியே வந்தால் பிளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமா, அனைத்து விஷயங்களும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 25, 26 நாட்கள் யாருக்குத்தான் வசந்த காலம் வருகிறது, நாம் இங்கே தொடங்கக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நமக்கு அனுகூலமாக அமைய போகிறது, இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இதே ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலில் நாம் வழக்கம் போல் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த மேஷராசி என்பது காலபுருஷனுக்கு முதல் ராசி. இதன் 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே 7 என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரம் என்பது மேரேஜ் லைஃப், ஆப்போசிட் பர்சன், திருமணத்தில் உள்ள லைஃப் பார்ட்னரை குறிக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்தில் சுப செலவுகள் மேஷராசிக்காக காத்திருக்கும். இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் ஏற்படும். அதன் மூலம் அனுகூலமான அவர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்பதும் ஏற்படும். இவர்கள் சில செலவுகள் செய்யும் பொழுது அதை யோசித்து தேவையான செலவுகளை மட்டும் செய்து கொள்ள வேண்டும். மீனத்தில் சுக்கிரன் குருவின் நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களில் வரும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையான செலவுகளை மட்டும்தான் இவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதனை இவர்கள் ஈஸியாக ஜட்ஜ் செய்ய முடியும். ஏனென்றால் மேஷராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய
செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. சனியுடன் இருப்பதனால் கொஞ்சம் இவர்களுக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகும், ஆனால் வந்துவிடும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14, 15 தேதிகளில் சூரியன் ராசியில் உச்சமடைகிறது. அதனால் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தேவையான நல்ல விஷயங்களை இவர்கள் செய்து அதன் மூலம் அனுகூலம் பெறலாம். இவர்கள் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டால் போதுமானது. வெள்ளிக்கிழமை இவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நாம் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ரிஷபராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீரியட் என்று சொல்லலாம். ராசியாதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம். உடன் சேர்க்கை புதன் 2, 5 அதிபதி. புதன் நீசபங்க ராஜயோகம். நட்பு கிரகம் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. சுகஸ்தான அதிபதி சூரியன் 8ஆம் தேதி ராகுவை கடந்து செல்கிறது. இந்த பீரியட் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கிறது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியங்களில் வெற்றி. இதனால் வரை இவர்கள் தேடி கிடைக்காத விஷயங்கள் கூட இப்பொழுது இவர்கள் தேடாமலேயே இவர்களுக்கு வெகு எளிதாக கிடைத்துவிடும். நல்ல லாபம் ஏற்படும். நிறைய பிரான்ச் போட வேண்டும், புது புது விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல பீரியட். குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், லக்ஸரியான விஷயங்கள் செய்பவர்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், இன்டீரியர் ஜூஸ் பார்லர், ஃபுட் ரெஸ்டாரண்ட், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆயுர்வேதிக் பிசினஸ், ஆயுர்வேதிக் ஹீலிங் போன்ற துறைகளில் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஜாக்பாட். அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அழகு, ஆடம்பரம், லக்ஸரி, கம்ஃபர்ட் போன்ற அனைத்து விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பீரியடாக இருக்கிறது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணங்கள் இந்த இடத்தில் ஏற்படும். வெளிநாடுகளில் இவர்கள் இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானமாக வரும். வெள்ளிக்கிழமை இவர்கள் சைவ உணவு இருந்து மகாலட்சுமியை வழிபடுவது, அதாவது திருப்பதி, திருச்சானூர் பத்மாவதி தாயாரை வழிபடுவது, ஸ்ரீரங்கத்தில் தாயாரை வழிபடுவது, மங்களூர் மூகாம்பிகா வழிபாடுவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம். அதுவும் சுக்கிரன் அந்த குருவின் சாரத்தை கடந்து விட்டு ஒரு 22 டேஸ் அந்த சனியின் சாரத்திலும் புதனின் சாரத்திலும் இருக்கும். இவர்களுக்கு ஒரு பிரமாதமான கோல்டன் பீரியடாக இந்த பீரியடை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய வெளிநாட்டு தொடர்புகள், இவர்களுடைய ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய வேலை வியாபாரத்தில் இவர்கள் நிறைய புது புது ட்ரையல்ஸ் பண்ணி அதன் மூலம் நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இவர்கள் போய் சேரலாம். நிறைய புது ஆஃபர்ஸ், புது ஆர்டர்ஸ் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது வியாபாரம், ஜீவனம் இவர்களுக்கு முழுமை பெறும். இவர்களால் சப்ளை பண்ண முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இந்த ஒரு ஷார்ட் பீரியடை இவர்கள் நன்றாக உபயோகித்துக் கொண்டால் இவர்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி, நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்கிறோம் அல்லவா, அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இவர்கள் பயணிக்கலாம். பெரிதாக இவர்களுக்கு பரிகாரம் என்பது தேவையில்லை. ராகுவுடன் அங்கே இருப்பதனால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை இவர்கள் டபுள் செக் செய்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்களின் எண்ணிக்கையாக இருக்கட்டும், கொஞ்சம் டபுள் செக் செய்து கொள்ள வேண்டும். மேலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை இந்த சுக்கிரன் பார்க்கவிருப்பதனால் இவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லக்ஸரி ஏற்படும். வாகனங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாம். மேலும் இவர்களது தாயாரின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவ்வளவு விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. சூரியன் 11ஆம் இடம் லாபத்துக்கு வந்தாலும் கூட இவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி உச்சமாகிறது, பஞ்சமாதிபதி உச்சமாகிறது. இந்த 2 உச்ச கிரகங்களின் பூரணமான அனுகூலம் மிதுன ராசிக்கு கிடைக்கிறது. பெரிதாக பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. புதன்கிழமை பெருமாள் வழிபாடும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கடகராசியை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி, அதாவது 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன்
மற்றும் மாத்துர் ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி, அதாவது 4ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் உச்சமடைகிறது. 9ஆம் இடம் என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான இடம். மேலும் அங்கே புதன் நீசபங்க ராஜயோகம், அடுத்து சூரியன் இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறது. தொழில் ஸ்தானம், நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். இவர்களுடைய தந்தை ஹெல்த், ஃபாதருடைய ஹெல்த் நல்ல அனுகூலமாக ஒரு முன்னேற்றத்தை அடையும். நிறைய புது புது விஷயங்களை வாங்குவது, அதாவது ஒரு நல்ல இடம் வாங்குவது, நல்ல வாகனங்கள் வாங்குவது இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். இது நாள் வரை நின்று கொண்டிருந்த விஷயங்கள் இனிமேல் வேகமாக இவர்களுக்கு நடக்கும். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நல்ல ஆர்டர்ஸ் வரும். நிறைய புது ப்ராடக்ட்ஸ், புது கான்செப்ட்ஸ் எல்லாம் இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய டைம். பொதுவாகவே இவர்களது லைஃபை பூரணமாக இவர்கள் நன்றாக அனுபவிக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நறுமணங்களை பூசிக்கொள்வதும், நிறைய இந்த சுக்கிரனுக்கு உண்டான டெக்கரேஷன் போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி கொள்வது, வாசனை திரவியங்கள் உபயோகிப்பது, மலர்கள் நிறைய யூஸ் பண்ணுவது, டார்க் கலர்ஸை அவாய்டு பண்ணிவிட்டு பிரைட் கலர்ஸ் எடுத்துக்கொள்வது, பளிச்சென்ற ஒரு தோற்றத்தில் இருப்பது இவர்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பெரிதாக இவர்களுக்கு பரிகாரங்கள் என்பது தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கிறது. சிம்மராசி. சிம்மராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. குறிப்பாக இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த சுக்கிரன், குரு, சனி, புதன் இந்த 3 நட்சத்திரங்களையும் கடக்க இருக்கிறது. குருவின் நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இங்கே சுக்கிரன் 3ஆம் வீட்டின் அதிபதி மட்டுமல்லாமல் 10ஆம் வீட்டு என்று சொல்லக்கூடிய ஜீவனம், அதாவது ப்ரொஃபஷன், 10th house refers house of profession. 10ஆம் வீட்டின் அதிபதி ஜீவனாதிபதி உச்சம் அடைகிறது. 10ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறது. தொழிலில் இவர்களுக்கு ஒரு வெற்றி, முன்னேற்றம் உண்டு. குருவின் சாரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய நேரமும், புதனின் சாரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நேரத்திலும் இவர்கள் குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். காரணம், குரு பஞ்சமாதிபதி, புதன் தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அதாவது ஜீவனாதிபதி லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் பஞ்சமாதிபதியின் வீட்டில், அதாவது பஞ்சமாதிபதி குருவின் இன்னொரு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் லாபத்தை ஈட்டலாம். ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு லாபம் வரும். இந்த சுக்கிரன் சனியின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாட்கள் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆபீஸில் பாலிடிக்ஸ் என்பது வரும். அதனை சமாளிப்பதற்கு இவர்கள் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இவர்கள் பேசினால் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரத்தில் நிச்சயப்பட்ட ஒரு மேரேஜா இருக்கும், ஒரு வெட்டிங் ப்ரொபோசல்ல கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அங்கே சுக்கிரன் ராகு என்ற ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இருப்பதனால் இந்த ராகுவின் தொந்தரவு, அதாவது வேற்று மதத்தினர், வேற்று இனத்தினர், இவர்கள் மூலம் கூட இவர்களுக்கு பாலிடிக்ஸ் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். மிருத்யுஞ்சய் மந்திரம் இவர்கள் ஜபம் செய்வது இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரனுக்குண்டான ஸ்ரீ சுக்த மந்திரத்தை இவர்கள் ஜபம் செய்யலாம். ராகுவுக்குண்டான துர்கா வழிபாடு, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் இவர் துர்காவை வழிபடும் பொழுது இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இவர்களுக்கு குறையும். மேலும் இவர்கள் அகலக்கால் வைக்காமல், ரிஸ்க் எடுக்காமல், மெடிடேஷன், தியானம் மூலம் இவர்கள் தங்களை கண்ட்ரோல் செய்வது புத்திசாலித்தனம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைம். ஏனென்றால் ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகம், தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். இதை விட இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் என்பது எதுவும் இல்லை. ராசியில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இது நாள் வரை ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல், இழந்தது போல் கொஞ்சம் டல்லாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயத்தை நாம் விட்டு கொடுத்தால் எப்படி ஒரு சோகமாக இருப்போமோ அவ்வாறே இருந்தார்கள். இப்பொழுது உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ராசியில் இருக்கும் கேதுவை பார்க்க போகிறது. அதனால் இவர்களுக்கு ஒரு புது ஓரா, ஒரு புது லைட்
இவர்களை மீறி இவர்களுக்கு ஒரு எனர்ஜி என்பது வந்து கொண்டிருக்கும். மேலும் பாக்யாதிபதி கலத்திரஸ்தானத்தில் உச்சம் என்பதால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கு கூட அனுகூலமான ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும். பித்ரு வர்க்கம், அதாவது இவர்களது தந்தையர்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டாம், அல்ல என்றால் வரவேண்டிய பணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் அனுகூலமாக ஏற்படக்கூடிய ஒரு டைம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பிக்கும், அதாவது ஒரு மாயா, ஒரு இல்யூஷன் போன்ற விஷயத்தை ஏற்படுத்தும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆனால் உலகாயத்த விஷயங்கள், அதாவது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கட்டும், நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நல்ல ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை என்றால் நிறைய விஷயங்களுக்கு போய் வருவது போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் இவர்கள் நன்றாக அனுபவிக்கக்கூடிய டைம். மேலும் மேலும் தங்களை இம்ப்ரூவ்மெண்ட் செய்து கொள்வதற்கு உண்டான டைம். இந்த ராகு என்ற ஒரு கிரகத்தினால் ஏதேனும் சிறு தொந்தரவுகள் வரும். அதனால் இவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை வழிபாடு செய்வது, தேவி மகாத்மியம் வழிபாடு செய்வது, துர்கா சப்தசதி பாராயணம் செய்வது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பயணத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த சுக்கிரன் உச்சம் அடைவது கன்னி ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. துலாம் ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி பாக்யாதிபதி ஒன்றாக இணைந்து 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா எங்கே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராகுவுடன் சுக்கிரன் சேருகிறது. சுக்கிரன் என்பது இங்கு ராசியாதிபதி மட்டுமல்ல, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருவது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரனுடன் ராகு என்பதால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது 7ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானம், 7 என்பது கலத்திரஸ்தானம். அதனால் இவர்கள் பொதுவாக ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃபில் இருக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை பரிமாற்றங்கள், இதனால் உறவு முறை சிக்கல்கள் வராமல் தங்களை இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வரும். அதாவது சுக்கிரன் சனியின் சாரத்திலும் புதனின் சாரத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது இவர்களது பணம் இல்லாமல் மற்றவர்களுடைய பணமாக இருந்தாலும் அது இவர்களுக்கு வரும். அது ஒரு லோனாக கூட இருந்தாலும் ஈஸியாக லோன் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு லோன் என்பதை நாம் வாங்கினால் அந்த அசல், அந்த கேபிட்டலை மட்டும் கட்டினால் பத்தாது, வட்டியையும் சேர்த்து கட்ட வேண்டும். அதனால் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் இவர்கள் லோன் வாங்கி கொண்டால் போதுமானது. அனாவசியமான விஷயங்களை இவர்கள் தவிர்த்து விட வேண்டும். நிறைய புது விஷயங்கள், ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவல், நிறைய புது ஆர்டர்ஸ், புது கான்செப்ட்ஸ் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. நிறைய புது டைமென்ஷன்ஸ், புது ரூட்ஸ் கிடைக்கும். வேற வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு புது வேலை வாய்ப்பு, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. இந்த ராசியாதிபதி உச்சம் என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். நிறைய விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். மேலும் வருடாந்திர கிரகம் சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறது. அதுவும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சூரியனுக்கு இவர்கள் அஷ்டமி திதியில் பைரவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனை பண்ணுவது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இங்கு 7, 12 வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கிறது. மேலும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியான புதனுடன் கூட்டணியில் இருக்கிறது. புதன் அங்கே நீசவக்கரம் என்பது உச்சபலம். எனவே புதனுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. புதன் என்பது லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவை புதனும் சுக்கிரனும் பார்க்க இருக்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் வீட்டிற்கு வந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறது. கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது 5ஆம் இடம் என்பதுதான் மூல நூல்களில்
சுக்கிரனுக்கு உகந்த வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உச்சம். 7 என்பது களத்திரஸ்தானம், லைஃப் பார்ட்னரை குறிக்கிறது. 12 என்பது விரயஸ்தான அதிபதி. எனவே இங்கு சுக்கிரன் குருவின் சாரத்தில் இருக்கும் பொழுது, பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். அதற்காக ஒரு செலவு நடந்தாலும் கூட அதனை இவர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களது லைஃப் பார்ட்னர்ஸுக்கு அவரவர் சூழ்நிலைக்கேற்ப லாபம் மற்றும் நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது நிதர்சனமாக ஏற்படும். இதன் காரணம் சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரனுடன் ராகு இணைந்திருக்கிறது. இதனால் சில விஷயங்கள் ஒரு இல்யூஷன் போல், ஒரு மாயா போல் தோன்றும். இவர்கள் இங்கே கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் நிறைய புது புது தொடர்புகள் ஏற்படுத்தும். இந்த தொடர்புகளின் மூலம் சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்கள் ஒரு பாதுகாப்புக்குள் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு விஷயமுமாக இருந்தாலும் ஒரு எல்லை மீறாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நேர்மையாக, நியாயமாக, நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்பது ஏற்படாது. இதனையும் தவிர ஜீவனாதிபதி சூரியன், அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் இந்த கூட்டணியில் இருக்கிறது. சூரியன் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ராகுவை கடந்து மேஷத்தை நோக்கி பயணிக்கிறது. இந்த காலகட்டங்களில் இவர்களது தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். 2-3 விதங்களில் லாபம் ஏற்படும். நிறைய புது புது ஆர்டர்ஸ் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது 5ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகிறது. மொத்தத்தில் இந்த கூட்டணியானது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாகும். 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவிற்கு மட்டும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த அமைப்பு ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுது தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம். சுக்கிரன் என்பது 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறது. அதனால் இவர்களுக்கு வீடு, வாகனம், மனை, 4ஆம் இடம் குறிக்கக்கூடிய ஹெல்த், அதாவது தாயாரின் உடல்நிலை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது நாள் வரை வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள் பாதியில் நின்றிருந்தது. இனி இவையெல்லாம் அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, அதற்காக ஒரு லோன் வாங்க வேண்டிய அமைப்பு, அந்த லோன் சீக்கிரமாகவே ப்ராசஸ் ஆகி இவர்களது அக்கௌண்டில் வர வேண்டிய அமைப்பு ஏற்படுகிறது. ஓவராலா இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி அனைத்துமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும். ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு கூட ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு 10ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்ப்பதும், லாபஸ்தானாதிபதியுடன் இணைந்திருப்பதும் தொழில் ரீதியாக நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதன் மூலம் நிறைய இவர்களுக்கு வருமானம் ஏற்படும், நிறைய லாபம் ஏற்படும். புது புது மிஷினரிஸ், புது புது கான்ட்ராக்ட்ஸ் ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு உண்டு. தனுராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், 3ஆம் இடத்தில் சனி செவ்வாயின் கூட்டணி சில இஎன்டி ப்ராப்ளம்ஸ், இயர், நோஸ், த்ரோட் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். 4ஆம் இடம் என்பது உடலில் மார்பை குறிக்கிறது. ஏற்கனவே ராகு இருக்கிறது. சுக்கிரன் அங்கு வந்த பிறகு இவர்கள் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டு, காஃப் போன்ற சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் ஏற்படும். இதற்கு கொஞ்சம் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களது தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதற்கும் தேவையான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த ஷார்ட் பீரியட் ஒரு நல்ல பீரியடாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறது. பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு ராகவேந்திரர் வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது நாம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசியை பொறுத்தவரை 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாத்துக்கும் அதிபதி, அதாவது ஒரு பஞ்சமஸ்தானம், தசம கேந்திரம், ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம். கூட்டணியில் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் அதற்கு தர்மகர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. 9ஆம் அதிபதி நீசம், நீசவக்கரம், உச்சபலம். நீசமான வீட்டில் ஒரு கிரகம் உச்சம், அதுவும் உச்சபலம். இது விபரீத ராஜயோகம்.
கேட்பதற்கே இந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதே. இது நாள் வரை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, வெளியே சொல்லிக்க முடியாத நிறைய டென்ஷன்ஸ் இருந்தது. காரணம் 7.5 சனியின் தாக்கம். இப்பொழுதுதான் இவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கிறார்கள். ராசிக்கு குரு பார்வை இந்த நேரத்தில் இந்த கூட்டணி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். இவர்கள் எதிர்பாராத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஷார்ட் பீரியடில் இவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே புதிதாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேண்டும், புதிதாக பிரான்ச் போட வேண்டும், புது புது ஆர்டர்ஸை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், இசை வல்லுநர்கள், இசை கலைஞர்கள், ஓவியர்கள், ஃபைன் ஆர்ட்ஸ், ஆயுர்வேதிக், ஹீலிங், பியூட்டி பார்லர், ரெஸ்டாரண்ட், ஐஸ்கிரீம், ஜூஸ் ஷாப், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் என்ற இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, ஒரு லாங் டேர்மில் அவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டு இவர்களுக்கு ஆப்போசிட்டில் இவர்களை விட கல்வி அறிவு தகுதிகள் நிறைந்தவர்கள் நிறைய நபர்கள் இருந்தாலும் இந்த வெற்றி என்பது இவர்களுக்கு கிடைக்கும். எனவே தயாராகி விடுங்கள். உங்களது முழு எனர்ஜியை எக்ஸ்ப்ளோர் செய்து மேலும் மேலும் வெற்றியை கொண்டாடுங்கள். பரிகாரம் என்று பிரமாதமாக எதுவும் தேவையில்லை. புதன் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியை எடுத்துக்கொள்வோம். கும்பத்திற்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய அதே சுக்கிரன் தான் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறது. ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியான ஒரு கிரகம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு. தனம் என்பது எப்பொழுதும் கையில் பணம் இருந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ரோலிங் இல்லை, பேமெண்ட் இல்லை, இது நாள் வரை மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இங்கு ஏற்படுகிறது. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் என்பதால் வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு குட் நியூஸ் உண்டு. அதாவது வீடு கட்டிவிட்டேன், வாடகைக்கு ஆள் வரவில்லை, காம்ப்ளெக்ஸ் கட்டி வைத்திருக்கிறேன், டெனன்ட் வரவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கும். இவர்களுடைய லக்ஸுரி கம்ஃபர்ட் அனுகூலமாக அமையும். இவர்களுடைய பேரண்ட்ஸ், மதர் அண்ட் ஃபாதர் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்க்கை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி அவரவர் சூழ்நிலையை பொறுத்து, கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், அல்லது சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அதனை பொறுத்து சுப நிகழ்வுகள் அனுகூலமாக ஏற்படும். குட் நியூஸ் என்பது வரும். 8ஆம் இடத்தில் இது நாள் வரை தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த கேதுவிற்கும் இப்பொழுது ஒரு சுப கிரகத்தின் பார்வை விடுகிறது. அதனால் இவர்களுக்கு இனி இந்த எதிர்பாராத டிஸ்டர்பன்ஸ் என்பது பெரிதாக இருக்காது. 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சமடைய போகிறது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சூரியன் ராகுவை கடந்து செல்கிறது. இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கும் ஒரு குட் நியூஸ். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பீரியடாக அமைகிறது. நல்ல விதத்தில் இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். பிரத்யேகமாக 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலும் ராசியில் செவ்வாய் இருப்பதனாலும் கொஞ்சம் வார்த்தைகளை இவர்கள் பிரயோகம் செய்யும் பொழுது மற்றவர்களை காயப்படுத்தாமல், அதனால் தங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் கொஞ்சம் அமைதியாக சிரித்த முகத்துடன் நகர்ந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக காரியம் சாத்தியமாகும், இவர்களுக்கு அனுகூலமாகும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சம். 4ஆம் அதிபதியுடன் சேர்க்கை. 3 என்பது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி, 4 என்பது சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 4ஆம் அதிபதி நீச பங்க ராஜ யோகம். 4ஆம் அதிபதி நீச வக்ரம் உச்சபலம். 4ஆம் அதிபதி நீசமாகிய அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம். இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். புதன் சொந்த வீடு 7ஆம் வீட்டை பார்க்கிறது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம். 7.5 சனி எனக்கு தொந்தரவு, எனக்கு பிரச்சனை என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல், ஒரு நல்ல அனுகூலம்.
ஜோதிடத்தில் சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஒரு ஒளி வீசக்கூடிய தேஜஸை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு ஒளி வட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன் ராசியில் உச்சம் என்றால் காலையில் எழுந்து நீங்கள் அன்று உங்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களுக்கே நாம் தானா இந்த தோற்றம், நமக்குத்தானா இந்த பொலிவு என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நீங்கள் எதிர்பாராத ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். எனவே இந்த ஒரு ஷார்ட் பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். புது புது யோசனைகள், புது புது சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இது நாள் வரை ராசியில் இருந்த ராகு இனிமேல் உங்களுக்கு அனுகூலமாக மாறிவிடுகிறது. இதன் காரணம் சுக்கிரன் என்ற நட்பு கிரகத்துடன் ராகு சேர இருக்கிறது. சூரியனும் ராசியை விட்டு நகர இருக்கிறது. நிறைய புது புது இன்வெஸ்டர்ஸ், புது புது பார்ட்னர்ஸ், புது புது கூட்டாளிகள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவார்கள். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொண்டால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்விடலாம். இதன் காரணம் இப்பொழுது தனுராசிக்காரர்கள் பெரிதாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கும் ஒரு குட் நியூஸ் வரும். இதன் காரணம் 7ஆம் அதிபதி புதனுக்கு நீசவக்ரம், 7ஆம் அதிபதி புதனுக்கு நீசவக்ரம் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. எனவே 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், மேரேஜ், லைஃப் பார்ட்னர்ஸ் குட் நியூஸ் பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் ஒரு விஸ்தாரமான வெற்றி என்பது ஏற்படுகிறது. இந்த சுக்கிரனை வரவேற்கும் விதமாக நீங்கள் டார்க் கலர்ஸை அவாய்டு செய்துவிட்டு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களது வீடுகளில் நறுமணம் கமலக்கூடிய விதங்களில் நல்ல மலர்களை தூவுவதும், நல்ல நறுமணம் கமலக்கூடிய அளவில் நீங்கள் வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற விஷயங்களை பிரயோகம் செய்வதும், மகாலட்சுமி வழிபாடு பிரதானமாக வெள்ளிக்கிழமைகளில் செய்வதும் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். மீனராசிக்கு இது நிறைய புது புது வாய்ப்புகளையும், புது புது சந்தர்ப்பங்களையும், புது புது தொடர்புகளையும் கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை மனதை தவறான விஷயங்களை நோக்கி பயணிக்க செல்லும். எங்கே நாம் சேஃப்டியாக இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த வளையத்துக்குள் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும், எவ்வாறு நாம் நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் கவனமாக இருந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு அனுகூலமான, மேலும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி என்பது ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உச்ச சுக்கிரன் என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் நிகழும். இந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நெக்ஸ்ட் லெவல், புது கான்டாக்ட்ஸு, புது கான்செப்ட்ஸு அனைத்துமே அனுகூலமாக அமையும். ஒரே விஷயத்தில் தான் கவனம் தேவை, சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை. அதனால் தவறான வழிகளில் போகாமல் பாதுகாப்பாக இருந்தோமே என்றால் நாம் சேஃப்டியாக இருக்க முடியும், நல்ல டெவலப்மெண்ட்டும் பெற முடியும். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறது, உங்கள் லக்னம் ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்பது தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் வெகு எளிதாக பிடித்து விடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் மேன்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.